நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, பாட்டி புறப்படுறதே முடிவு பண்ணிட்டியாப்பா? ஆமா. இப்படி திடீர்னு கன்னடா கிளம்பி போயிட்டீன்னா சரவணனும் மீனாட்சியும் கஷ்டப்படுவாங்கப்பா. நான் ஏன் அவங்க முன்னாடி போய் நிக்க போறேன்? நீ கனடா போனீனா அவங்கள பார்த்து தானே பாக்கணும். நான் இப்ப கனடா போறேன்னு சொன்னேன் அவங்க கிட்ட. என்னப்பா சொல்ற? அப்ப நீ கனடா போலையா? சரி, அப்ப பேக்ல எடுத்துட்டு எங்க கிளம்புற? நான் கரடக்குறிச்சிக்கு போறேன். என் அத்தையை பார்க்க போறேன். என்னோட அத்தை பொண்ணை பார்க்க போறேன். இந்த பார், யார் உன் மாமா தமிழ் வீட்டுக்கு போறியா? ஆமா, ஏன் போக கூடாதா? இந்த பார் சரவணா, நீ அங்க போக கூடாது நான் சொல்லல. ஆனா நீ யாரோட பையன் தெரிஞ்சா உன் மாமா அங்க பெரிய பிரச்சனை பண்ணுவான். உன்னை அந்த ஊருக்குள்ளே விட மாட்டேன், அதான் சொல்றேன். நீ அங்க போறத நினைச்சாதான்ப்பா பயமா இருக்கு. மத்தவங்க பத்தினா எனக்கு எந்த கவலையும் இல்லை பாட்டி. நான் ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சில விஷயங்கள் புரியுது. 10 நாள் எங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சு எனக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. 25 வருஷம் பாட்டி. அவங்க அம்மா, அண்ணன், தங்கச்சி அவங்க எல்லாம் பிரிஞ்சு எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல பாட்டி, உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனை வச்சுக்கிட்டு எல்லாத்தோடய சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல அங்கிள், எங்க அம்மா மாதிரி எங்க தாத்தா பாட்டியும் அவங்க மகளை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது மாறணும். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அங்கிள். 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும். சரி, 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும் நீ நினைச்சது நல்ல விஷயம் தான். ஆனா நீ தமிழ் வீட்டுக்கு போய் அங்க இருக்கிறவங்களோட பழகுது உங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துல நீ உன் மாமா வீட்டுக்கு போய் ஒருவேளை அவர் பொண்ணை பார்த்து. ஏன் என்ன தப்புங்கிற? சரவணனுக்கு மீனாட்சியை பார்த்து பிடிச்சு போயிடுச்சுன்னா கட்டிக்கிட்டோமே, அவனுக்கு அந்த உரிமை இல்லையா? என்னம்மா தம்பி, ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசுறாருன்னா நீங்களும் புரியாம பேசுறீங்க. இல்லப்பா, என் பேரை சொல்றதுதான் சரி. அவன் போகட்டும், தடுக்காத. என் பேத்திய நான் பார்த்த அன்னைக்கு அவ அப்படியே என் மருமக மாதிரியே இருக்கா. இந்த சரவணனுக்கு அந்த மீனாட்சி சரியான ஜோடி. சரவணா, நான் சொல்றேன், உனக்கு அவளை பிடிக்கும்பா. குணத்திலே அவ அம்மாதான். ஏமா, இது நீங்க மட்டும் முடிவு பண்ற விஷயமா? என்ன பொறுத்த வரைக்கும் தமிழும் சரவணும் இதுக்கு நிச்சயம் சம்மதிக்க மாட்டாங்க. புதுசா ஒரு பிரச்சனை தான் நீங்க கிளப்பிடுறீங்க. ஆகட்டோங்கிற. எத்தனை நாள் தான் நாங்க பொம்பளைங்க உள்ளுக்குள்ளவே அழுதுகிட்டு இருக்கிறது? இப்படி ஆம்பளைங்க வெட்டி வீராப்பா பிடிச்சிட்டு இருந்தா அதுக்கு நாங்க ஏன் பலியாகணும்? இத்தனை வருஷமா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாம இருந்தது. இன்னைக்கு இதுக்கு ஒரு வழி பிறந்திருக்கு. இந்த கல்யாணம் நடந்தா அவங்க மோதிக்கிறதுனா மோதிக்கட்டும். அப்படி ஒண்ணு நடந்தா அதோட முடிவு நன்மையில தான் முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பேத்தி மீனாட்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அப்பதான் என் மருமகனும் மருமகளும் அவங்க பிறந்த வீட்டுல நுழைய முடியும். சரவணா, இன்னொரு தலைமுறைக்கு இந்த சண்டையை கொண்டு போய் விடக்கூடாதுப்பா. பாட்டி பாட்டி. சரி, இப்ப ஏன் அழறீங்க? பாட்டி என்ன பாட்டி, மனசுல இவ்வளவு வேதனையை வச்சுக்கிட்டா எல்லாத்தோடய சிரிச்சு பேசிட்டு இருந்த? என்ன விடு சரவணா. உன் தாத்தா தினம் தினம் மனசுக்குள்ள அழறத 25 வருஷமா நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்பா. இந்த கையால என் மகளுக்கு ஒரு வாய் சோறு ஊட்டுறதுக்கு என் மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டது தெரியுமா? அந்த நொடியில அவ பிறந்தப்ப நான் உணர்ந்த சந்தோஷத்தை திரும்பவும் உணர்ந்தேன். அந்த சந்தோஷத்துக்கு என்ன ஒண்ணா செய்யலாம்ப்பா. நீ போய் என் பேத்தி மனசுல இடம் பிடிச்சி அவளை மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அப்புறம் போலாண்டா கனடாவுக்கு. ஓகே சொல்லணும், நீ ஊருக்கு போயிட்டு வா. ஆனா ஒரு விஷயம், உன் மாமனை ரொம்ப சாதாரணமா நினைச்சிருத. அவன் கிராமத்துக்காரன், ரொம்ப முன்கோபி. எந்த விஷயமா இருந்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டுறன்னு பேசுவான். அவன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கா. ஓகே? சரவணா, நீ மீனாட்சி வயித்துல இருந்து வந்தவன். கண்டிப்பா மீனாட்சி அண்ணனால உனக்கு எந்த ஆபத்தும் வராது, வரவும் முடியாது. உன்னாலதான் இந்த 2 குடும்பமும் சேரணும்னு இருக்கு. சேர்த்து வச்சிடு சரவணா. சரி பாட்டி. பாட்டி அழாத பாட்டி. ஓகே சார், நீ நல்லபடியா போயிட்டு வா.
யூ டூ ஒன் திங், உங்கள் பாட்டி கிட்ட உங்கள் அத்தையோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் அத்தை கிட்ட பேசிட்டு உங்கள் மாமா இருக்கிறப்ப போயிடாத, புரிஞ்சுதா? ஓகே அங்கிள். எதனா உதவி தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணு. டேக் கேர். சரி பாட்டி, அழாத அழாத பாட்டி. மீனாட்சி, த கியூட் மீனாட்சி எப்படி இருப்பாவ? அவளை பார்த்ததும் 100 கோடி வானவில் எனக்குள்ளே தோணும்னு நினைக்கிறேன். Am I gonna fall in love? இன்னும் பொண்ணை பார்க்கவே இல்லையா, அதுக்குள்ள ட்ரீம்ஸ் ஆங்க. பாஸ், முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணும். இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாஸ். நான் மீனாட்சி பார்த்ததும் அவகிட்ட போய் எப்படி பேசுறது? பேசினா கூட நான் தான் சரவணன் அவளுக்கு தெரியாதுல்ல. எனக்கு பிடிச்ச கண்ணு, எனக்கு பிடிச்ச முகம், எனக்கு பிடிச்ச சிரிப்பு. ஐயோ, அவ எப்படி இருக்க போறான்னு தெரியலையே. ஐயோ சாமி, என்னால தாங்க முடியலடா. ஒரு விட்டே ஒரு பந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. பேரு கட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு. அடடடடே, வாட் a match the following. ஒரு பந்து காதல் சீதல் சொல்லு. பண்ணாதீங்க. என்ன பாஸ்? பின்ன என்ன ப்ரோ, எவ்வளோ ட்ரீமோட என் ட்ரீம்களை பார்க்க டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னன்னா என்ன அப்செட் பண்ற? பாஸ், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த அத்தை பொண்ணு மாமா பையன் கான்செப்ட்லாம் எப்பவோ மலையேறி போயிருச்சு பாஸ். டைரக்டர் பாரதி ராஜாவே அதை வச்சு படம் எடுக்கிறத நிப்பாட்டிட்டு எப்பவோ அப்டேட் ஆயிட்டாரு. ஆனா நீங்க மட்டும்தான் இன்னும் அந்த காலத்திலேயே அத்தை பொண்ணு மாமா பையன்னு சேம் சேம் பப்பி சேமா இருக்குது பாஸ். ப்ரோ, நான் உன்னை அத்தை பொண்ணுக்காகவோ மாமா பொண்ணுக்காகவோ பார்க்க வரல. ஷீஸ் மை ட்ரீம் கேர்ள், என் தாத்தா சொல்லியிருக்காரு. அதை நம்பி தான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உன்னை அத்தை பொண்ணுக்காகவோ மாமா பொண்ணுக்காகவோ பார்க்க வரல. ஷீஸ் மை ட்ரீம் கேர்ள், என் தாத்தா சொல்லியிருக்காரு. அதை நம்பி தான் வரேன். சரி, நீங்க நம்பி வரீங்க, ஓகே. ஒருவேளை அந்த பொண்ணு உங்க நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி இல்லைன்னா? ப்ரோ, இருக்கிறாளா இல்லையான்றது ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது. அதுக்கே நம்ம அவசரம் பண்ணணும். பாஸ், எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன ப்ரோ? உங்க தாத்தா ஏன் அந்த பொண்ணு தான் உங்க ட்ரீம் கேர்ள்னு அவளுக்காக உங்ககிட்ட ஒரு ப்ரோமோ போடணும்? இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுல ஒரு உள்குத்தும் இல்லை ப்ரோ. மீனாட்சி என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தானா என் காதலும் ஒன்று சேரும். இந்த கல்யாணம் மூலமா எங்க பிரிஞ்ச குடும்பமும் ஒன்று சேரும்ல. அதனால தான் எங்க தாத்தா அப்படி சொன்னாரு. பாஸ், என்ன பாஸ் அப்படி ஆகட்டும் இப்படி ஆகட்டும் சர்வசாதாரணமா சொல்றீங்க? 25 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்தவங்க எப்படி இதுக்கு திடீர்னு ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கஷ்டம்தான். கஷ்டம்லாம் இல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாஸ். ஒரு கதைன்னு இருந்தா அதுல கான்ஃப்ளிக்ட் வேணும்ல. என் கதையில இதான் கான்ஃப்ளிக்ட்னு நினைச்சிட்டு இருக்கேன். லைஃப்ல பிரச்சனை மீட் பண்ணாதான் ப்ரோ சொல்யூஷன் கிடைக்கும். ஐயோ பிரச்சனை நினைச்சோம், அப்புறம் நம்ம கதை ஓவர் தான். என்ன சொன்னாலும் மடக்கி மடக்கி பதில் சொல்றாரே, என்ன சொல்றது? என்ன ப்ரோ? ஏன் பாஸ், நம்ம இப்ப எங்க போறோம்? கல்லடக்குறிச்சிக்கு. அது தெரியுது பாஸ், கல்லடக்குறிச்சியில எங்க? என் அத்தை வீட்டுக்கு.
பாஸ் இன்னொரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? என்ன? உங்க மாமா ஒரு டெரர்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது சிங்கத்தின் கொகைக்கே 2 சிட்டுக்குருவி ஸ்ட்ரெயிட்டா போறது எனக்கு சரியா படல. எதுக்கும் ஊர் எல்லையில அவரை பத்தி விசாரிச்சுட்டு போவோம் பாஸ். பட் we cross the border bro. என்னமோ காஷ்மீர் பார்டர் மாதிரி சொல்றீங்களா பாஸ்? கல்லடக்குறிச்சி பார்டர் தானே, அப்படியே விசாரிப்போம். ஓகே அண்ணா, ஏதாவது டீ கடை வந்தா நிப்பாட்டுங்க. தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு, தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு, கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு, பொறுப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு, என் குழந்தை கூட வழி சொல்லும், பறவை கூட வழி சொல்லும், எனக்கு பாட்ட நிப்பாட்டு, தம்பிக்கு நீயே வழி காட்டு. அட எங்க ஊரு அந்த பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்சது, வண்டி கட்டி கூட்டி போறடா. அண்ணா 2 டீனா. போறேன் தம்பி. அண்ணா எக்ஸ்கியூஸ் மீ. பாஸ் என்ன பண்றீங்க பாஸ்? நீ தானே சொன்ன ப்ரோ எங்க மாமா தமிழ் பத்தி விசாரிக்கலான்னு. உள்ளூர் உள்ளூர் அமைதி. நீ தானே சொன்ன ப்ரோ எங்க மாமா தமிழ் பத்தி விசாரிக்கலான்னு. ஆமா சொன்ன. அதுக்காக ஸ்ட்ரெயிட்டா எக்ஸ்கியூஸ் மீன்னு ஆரம்பிச்சா அவங்க ஏதோ கெட்ட வார்த்தை நினைச்சு அடிச்சிட போறாங்க. ஓகே இதெல்லாம் டீல் பண்ண தானே நான் இருக்கேன். டீ எடுத்துக்கோப்பா. சரிண்ணா. தேங்க்ஸ் பாஸ். கேளு ப்ரோ. அண்ணே சொல்லுங்க தம்பி. நாங்க வெளியூரு. அதான் பார்த்தாலே தெரியுதே. சொல்லுங்க. இது கல்லடக்குறிச்சி தானே? ஆமா கல்லடக்குறிச்சி தான். இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தரை பத்தி ஒரு சின்ன விவரம் வேணும். யாரு சொல்லுங்க. ஐயோ ப்ரோ அண்ணே வேணாண்ணே. அண்ணே வேணாண்ணே விட்டுண்ணே. அண்ணே வேணாண்ணே வேணாண்ணே. அண்ணே அண்ணே வேணாண்ணே அடிக்காதண்ணே. என்கிட்டே வா. அண்ணே வலிக்குதுண்ணே வேணாண்ணே. அண்ணே வேணாண்ணே. அண்ணே அடிக்காதண்ணே வலிக்குதுண்ணே. அண்ணே அண்ணே விட்டுண்ணே. அண்ணே பாஸ் பாஸ் எங்க போறீங்க? ப்ரோ ஒருத்தர் 2 பேரை போட்டு அநியாயமா அடிச்சிட்டு இருக்கான். யாருமே என்னன்னு கேட்க மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வாங்க போறாங்கன்னு நினைச்சேன். அது இன்னைக்கே வாங்கிட்டாங்க. வலிக்குதுண்ணே வேணாண்ணே. அண்ணே வேணாண்ணே வலிக்குதுண்ணே. பாஸ் அதுக்கு போ என்னன்னு கேப்போம் ப்ரோ. ஒருத்தர் அடி வாங்குறது இப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது. பாஸ் பாஸ் பொறுமையா இருங்க பாஸ். உள்ளூர்காரங்களே அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அடிக்கிற எவனோ பெரிய தாதாவோ இல்ல ரவுடியாவோ தான் பாஸ் இருக்கணும். அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ. போய் என்னன்னு கேட்கலாம் வா. அண்ணே வேணாண்ணே. அண்ணே வேணாண்ணே வேணாண்ணே. அண்ணே அடிக்காதண்ணே. பாஸ் 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 ஒரு நிமிஷம் பாஸ். என்ன ப்ரோ? கோதால இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கேட்டுப்போம். அவசரப்படாதீங்க பாஸ். வலிக்குதுண்ணே. அண்ணே வேணாண்ணே வேணாண்ணே. அண்ணே சொல்லுங்க தம்பி. அங்க ஒருத்தர் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காரு. அவரு யாரு? தம்பி மெதுவா பேசுங்க. என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்ட்டையும் கேட்டு போறீங்க. சாரிண்ணே. அவரு யாருன்னு? அவர் தான் தமிழ். தமிழ் என்ன பேரு சொன்னீங்க? அவர் தான்ப்பா கல்லடக்குறிச்சி தமிழ். ஆமா நீ யாரை பத்தியா விவரம் கேட்கணும்னு சொன்னீங்க. அது யாரு? எதுவும் பண்ண மாட்டேன். எதுவும் பண்ண மாட்டேன். விட்டுண்ணே நான் போயிடுறேன். எந்த தப்பும் பண்ண மாட்டேன். வலிக்குதுண்ணே.
பாஸ் என்ன பாஸ் இது? அப்பளத்தை நொறுக்கிற மாதிரி அந்த ஆளை போட்டு இப்படி நொறுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நான் அந்த காலத்து ராஜ்கிரண் படத்துல மட்டும்தான் பார்த்திருக்கேன். பாஸ் நல்லா யோசிங்க பாஸ். இவர் வீட்டுக்கு நம்ம போய் அவர் பொண்ணை நம்ம கண்டிப்பா பார்க்கணுமா? இப்பவும் சொல்றேன் பாஸ், என்ன நம்பி வாங்க பாஸ். நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் பொண்ணா பார்த்து. ப்ரோ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? என்ன நம்பணும்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வந்துருமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, என்ன பண்ற தாத்தா? உன் ஃபோனுக்காக தாண்டா செல்ல விழி மேல வச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். சொல்லு சரவணா, ஊருக்கு போய் ரீச் ஆயிட்டியா? ஹவ் டு யூ ஃபீல் நவ? ரொம்ப கேவலமா ஃபீல் பண்றேன். ஏன்பா என்ன ஆச்சு? இங்க ஆன் த வேல ஒரு ஆளு 2 பேர் அடிக்கிற ஃபைட் சீனை பார்த்து கடுப்பாயி இருக்கேன். டேய், உன்னை யாரு ஊருக்கு போன இடத்துல கண்ட ரவுடி பசங்க சண்டை போறத பார்க்க சொன்னது? உன்னை சௌந்தர்யாவை கால் பண்ணிட்டு வீட்டுக்கு தானே போக சொன்னேன். இரு, நான் ஒன்னும் சொல்லி முடிக்கல. சரி சொல்லு. சண்டை போடுறது யாருன்னு கேளு. யாரு? தமிழ். இசை தமிழா, இயல் தமிழா, நாடகத் தமிழா? என்ன நக்கலா? எங்க அத்தை புருஷன், எங்க அம்மாவோட அண்ணன் தமிழ். மாமா தமிழ்னு சொல்லம்பா. தாத்தா சரிப்பா சரி, கோச்சிக்காதை. ஆனா சரவணா, நான் கூட என் மருமகன் ஆடி அடங்கியிருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவன் இந்த வயசுலயும் தூள் கிளப்புறானா? இதுல என்ன பெருமை வேண்டியது இருக்கு? இல்லப்பா, அந்த ஆளை பத்தி எங்க அப்பா நிறைய சொல்லிருக்காரு. ஆனா இவ்வளவு கேவலமா இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கல. தாத்தா எப்படி தாத்தா எங்க அம்மா பிறந்த ஃபேமிலில இப்படி ஒருத்தன்? உங்க அம்மா உன் தாத்தா வைத்தியநாதம் மாதிரி சாஃப்டி. என்னமோ தாத்தா, ஐ ஃபீல் வெரி டிஸ்கஸ்டிங். இந்த ஆள் வீட்டுக்கு ஏன் போகணும்னு தோணுது தாத்தா. டாக் டாக் டாக், என்னப்பா திடீர்னு பேக் அடிக்கிற? தாத்தா இந்த ஆளுக்கு பிறந்த பொண்ணு எப்படி தாத்தா எங்க அம்மா மாதிரி இருக்கும்? இருக்கிறாளேடா, என் பேத்தி உங்க அம்மா மாதிரியே இருக்கிறாளடா. நிஜமா சொல்ற? என் மேல சத்தியமா சொல்றேன்ப்பா. இருந்தாலும் இந்த ஆளு தாத்தா. சரவணா, என்ன ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. அவன் ரோட்ல சண்டை போட்டதை மட்டும் வச்சு நீ பேசுற. ஆனா ஒரு 4 பேரை விசாரிச்சு பாரு, அவன் மேல எந்த தப்பும் இருக்காது. அவன் நியாயமானவன்டா. உன் மருமக புராணத்தை கொஞ்சம் பாட்றியா? நீ என்ன சொன்னாலும் இது ரவுடித்தனம் தான். எனக்கு அந்த ஆளை சுத்தமா பிடிக்கல தாத்தா. நான் எங்கேயும் போகல தாத்தா. நான் திருப்பி சென்னைக்கே வந்துடுறேன். உன் அத்தை உனக்காக வீட்டுல காத்துட்டு இருப்பாடா. அவளுக்காகவாது வீடு வரைக்கும் போயிட்டு வாயேன். சாரி தாத்தா, நான் எங்கேயும் போய் யாரையுமே பாக்குற மாதிரி இல்ல. சரவணா, நீ இனிமே தான் உன் அத்தைய பார்க்கணும்னு இல்ல, நீ ஏற்கனவே அவளை பார்த்திருக்கிற. என்ன சொல்ற? போன வாரம் ஒரு கோயிலுக்கு போய் மாலையை போட்டுக்கிட்டு 9 சுத்து சுத்தினியா? ஆமா. அப்ப நீ எலுமிச்ச பழத்துல விளக்கேத்த தெரியாம தவிச்சப்போ ஒரு லேடி உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்களே? ஆமா. அவ தான் என் பொண்ணு, உன் அப்பாவுடைய அக்கா, உன்னுடைய அத்தை. அவங்க எப்படி அங்க வந்தாங்க? நான் தான் அனுப்பி வைத்தேன். தாத்தா யூ எல்லாம் உன் வேலையா? திட்டாதப்பா, திட்டாத, கோவப்படாத. உன் அத்தை தாண்டா உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அதான் ஸ்மாலா ஒரு கேம் பிளே பண்ண. அவங்க தான் என்ன ஏற்கனவே பார்த்துட்டாங்கல்ல, மறுபடியும் ஏன் பார்த்துக்கிட்டு? நான் கிளம்பி சென்னைக்கு வரேன் தாத்தா. கொஞ்சம் கன்சிடர் பண்றா. உன் தாத்தா பாவம், அத்தை கொஞ்சம் பாவம். தாத்தா நான் வைக்கிறேன், பாய். நீ போலன்னாலும் ரத்தம் உன்னை சுண்டி இருக்குண்டா. நீ போவ.
என்ன பாஸ், ஊருக்கு தானே திரும்ப போறோம்? போலாம். சென்னைக்கு தானே போறோம்? இல்ல, என் அத்தை வீட்டுக்கு. அத்தை வீட்டுக்கா?